What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். என்னன்னா டைட்டில் டாக்ஸ் ஐ திங்க் இது வரைக்கும் இந்த சேனல்ல எதுவும் பார்த்ததில்ல நம்ம வீடியோ. விஜயண்ணா ஃபேன்ஸ் திஸ் வீடியோ பிக்கஸ்ட் ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அவங்க சொல்றது ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் சினிமா. ஐ திங்க் ரெண்டுத்துலேயும் இதை பற்றி அதுலேயும் அதை பற்றி இதுலேயும் ஏதோ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு டைட்டிலே கன்ஃபியூஷன். ஆமா, நல்லா இருக்கான தம்ப்நெயில். எங்கே இந்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்களோ. சினிமான்னு சொல்லிட்டு இருந்த அண்ணே வாயால இப்ப அவர் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே அரசியல். நல்லா அரசியல். ஏன்னா அண்ணன் அரசியல் வந்து 1 வருஷம் முடிஞ்சுச்சு. போன வீடியோல தளபதி அரசியல் என்ட்ரி பத்தி பல இடங்கள்ல பதிவு பண்ணிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இப்ப பாக்குற நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்படியா? இன்னும் ஆழமா போனா இன்னும் நிறைய சிக்குது. சேம் பீஸ்ட் இன்டர்வியூலயும் பாலிடிக்ஸ் என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்பவே. மேக் இட் ஷார்ட். தளபதி தலைவன் ஆகணும்னு விருப்பம் இருக்கா? சேம் இந்த 30 இயர்ஸில் இந்த வந்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நடிகனை அவங்க பார்த்து படிப்படியாக வளர்த்து அவங்க ஆசையாக கூப்பிடுற அந்த தளபதி ஆக்குனதுலாம் வந்து ரசிகர்கள் தான். அந்த தளபதியை தலைவனாக்கி பார்க்கணுமா வேணாமாங்கிறதும் அவங்க தான் டிசைட் பண்ணணும். பட் ரசிகர்கள் ப்ளஸ் அந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ தகுந்த மாதிரி இப்போ மாறணும்னா மாறி தானே ஆகணும். புரியுதா? சம்பவம் சர்க்கார் ஆடியன்ஸ்ல நடந்திருக்கும். தேர்தலெல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு. பார்ப்போம், அதுவும் பார்ப்போம். நான் முன்னாடிலேருந்தே சொல்லியிருக்காரு. இப்போ வரமாட்டேன்னு சொல்லல. படத்தை பிடிச்சிருந்தா படத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓகே. படத்தோட ஆடியோ லான்ச்ல மட்டும் இல்ல, படத்துக்குள்ளே பல அரசியல் இருக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம அண்ணன் தான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது பல இடங்கள்ல ஃப்ரேம் ஆயிருக்கும். டிவி கேசாங்களையும் வந்திருக்கும். கடைசியா ஒரே ஒரு வசனம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அப்படியே சினிமால இருந்து கட் பண்ணி அரசியல் வந்தா. சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். எப்படி அங்கேயே அது வந்துச்சு? அவரோட தாட்ஸ்ல அது இப்போ அண்ணன் சினிமா விட்டு ஃபுல்லா அரசியலா இறங்கிட்டாரு. அதான் இறங்கியாச்சு. தளபதி நீ தானே 2024 சிஎம், நீ வானா. சினிமா மேடைக்கு அப்புறம் அவர் பார்த்த ஒரு மிகப்பெரிய மேடைனா அது அவரோட முதல் மாநாடு. இவ்வளோ கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல அந்த டைப்ல. ஆமா, எவ்வளோ லைட்ஸு. சினிமாக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல ஸ்பீச்லாம் சும்மா நெருப்பா இருந்தது. நெஞ்சல் கொடி இருக்கும். மாநாடு ஸ்பீச் எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் நெத்தியடி தக் பறந்துச்சு. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸுக்கு நான் அப்புறம் வரேன். உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த 3த்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ.
5 minutes later. பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இப்போ அண்ணே கதறல் சத்தம்னு சொன்னார் இல்லையா, இதோ இந்த மாநாட்டுல இப்ப ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த October கதறல் 2024. இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பாப்போம். இது எந்த அளவுக்கு உண்மைனா பல கட்சிகளை சொல்லலாம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் எடுத்துப்போம். ஆனா இங்க வந்து காம்பினேஷன் சாமா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. Next day. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ. வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. நீ எல்லாம் பேசலாமா? Flashback. கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு? முடியல. தளபதியோட முதல் மாநாட்டுல அரசியல் மேடையில சினிமா பத்தி பேசியிருப்பாரு. அது பயங்கர வைரல் ஆச்சு. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? கூத்து அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். எப்படி அவர் அரசியல் மேடையில சினிமா பேசினாரோ அதே மாதிரி சினிமா மேடையில அரசியலும் பேசியிருப்பாரு. வீட்டுல ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினி ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிக்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா சூப்பர் ஸ்டார் இஷ்யூ அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை அதுக்கு இல்ல. அவர் ஸ்டாலின் யார சொல்றாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சட்டை. ஓ, அப்பா மாதிரி ஆவணும்னு கனவு, இதெல்லாம் என்ன தவறு? தேவையில்லாம தேர் இழுத்து இப்படியும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா அண்ணன் டிவிகே கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒண்ணு நடத்துனாங்க. சரிங்க. அங்க அண்ணன்ட்ட இருந்து எல்லா அரசியல்வாதியோட ட்ரோலுமே செம ஃபன்னா நடந்திருக்கும். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது, யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே சீமான் எனக்கு சொன்னதுன்னு நினைக்கிறேன். வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன, திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே. இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கைனா இப்போ ஆல்ரெடி நம்ம கல்வி திட்டத்துல 2 லாங்குவேஜ் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க கல்வி திட்டத்துல கொண்டு வந்தாதான் மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்கிற நிதியுமே தமிழ்நாட்டுக்கு தருவோன்னு ஒரு பிஸ்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம மாநில அரசாங்கமும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து நிக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ஹேஷ்டாக் போட்டது. இப்போ அந்த இஷ்யூ பத்தி விஜயண்ணாவும் பேசுறாங்க. மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எடிட் செமையா இருக்கு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். செம எடிட்பா. அதை நாங்க நம்பணும். செம நம்ம edit. பாசிசமும் நம்ம பாயாசமும். பாஸ் கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்பீச்ல இருந்து அப்படியே மாநாடு ஸ்பீச் போனோம்னா, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ஆமா. சரி, ஓகே, பேக் டு டாபிக். தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சார். அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சார். எப்படி ப்ரோ? நாடு எங்க சார் போகுது? எங்க போகுது? இப்போ விஜயண்ணா இதுக்கு முன்னாடி பேசின எல்லா மேடைகள்லயுமே பல அரசியல்வாதிகளை தாக்கி பேசியிருப்பாரு. ஆளுங்கட்சியுமே ஆழமா தாக்கியிருப்பாரு. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா. ஆனா அன்னை ஸ்பீச்ல இவ்வளவு தாக்குதல் நடத்தியும் யாரோட பேரையுமே நேரடியா பயன்படுத்திருக்கவே மாட்டாரு. ஏன்? பயம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாநாட்டிலே இதுக்கான பதில சொல்லியிருப்பாரு. என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான். சூப்பர் பிஸி யாரு பேரையும் அழுத்தமாவே சமையல் சொல்லவே கெடிட்டு. மாட்டேன்றான்.
இவனுக்கு என்ன பயமா? நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் இதுதான் ரீசன். இருந்தாலும் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட். ஒருவேளை லைட்டா பயம் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ண வந்த வீடியோ தான் அது. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும். செமையா இருக்கு. பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை சொன்னா ஒரு படத்துல சொல்லுவேனே, வேற லெவல் அது. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. செமையா அந்த இதை செம்மையா அது சாட்டை வந்து உள்ளார தவிக்கிறார் நைஸா. தளபதி சினிமால இருந்து அரசியல எந்த காலத்துக்கு பேச போனாலும் குடும்பத்துல ஒருத்தர் அவர் சொல்றது, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால என்ன செய்ய முடியும் நண்பா? நீங்க தான் எனக்கு எல்லாமே. என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. 2026 அப்பெல்லாம் எதுவுமே தெரியாம சொன்னாரு. இப்ப அரசியல் களத்துக்கு உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னோட டார்கெட்டும். நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? சீரியஸ்லி சூப்பர் எடிட். மியூசிக்ல பயங்கர. நிறைய பேசிட்டேன், இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். விஜய் சார் ஃபேனா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எடிட்டிங் வேற லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட் கலெக்டிவா நடந்த விஷயத்த மட்டும் போடுவாங்க அப்படின்னு. ஆனா வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த எடிட் கட்டு ஆக்சுவலி நான் வந்து ஓப்பனா சொன்னா இல்ல வந்து அவரு விஜய் பேசினது அவரு அந்த இதோட இவரோட எடிட்டிங் வந்து நான் இதுல ரொம்ப இது அவர் பேசினது எனக்கு. ஐ திங்க் இது ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி தான் பண்ணிருக்காரு, இல்லைன்னா இவ்வளவு நேர்த்தியா பண்ணவே முடியாது. சூப்பரா பேசி அழகா எந்த இடத்துல எது உட்காரணும் அது இன்னும் கவனிச்சிருந்தனா. நீ டக்குன்னு கவனிச்சது இல்லை, நெஞ்சில கை வச்சு எந்த படத்துல சொன்னாரு, ஏதோ ஒரு படத்தோட நெஞ்சில் இப்படி கை வைக்கிற மாதிரி ஷாட் இருக்கு. அதே ஷாட்டு இதுல இந்த மேடையில பேசும்போது இப்படி நெஞ்சில கை வச்ச ஷாட்டு மெர்ஜ் பண்ணாரு ஒரு மாதிரி கிளிப் மாதிரி. நான் பார்க்கல, அது எந்த இடத்துல வந்துச்சுன்னு தெரியல. பட் டிவிகே சாங்லயும் வந்திருக்கும். கடைசியா ஒரே ஒரு கரெக்டா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்றது லட்சியம். அப்படியே சினிமால இருந்து கட் பண்ணி அரசியல் வந்தா ஸ்மோக் பண்ணிட்டு இப்படி நெஞ்சில கையப்பாரு. அது அரசியல் குறிக்கோள் தான் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். சோ இப்ப அண்ணே சினிமா விட்டு ஃபுல்லா அரசியல் எந்த அளவுக்கு நான் அதை நோட் பண்ணவே இல்லையே. பண்ணல, அததான் சொல்றேன். எடிட்டிங் இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியான எடிட்டிங் இல்ல. அந்த ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேமும் ஒன்னா மெர்ஜ் ஆகுது, ஒண்ணு மேல ஒண்ணு ஒரே மாதிரி இப்படி நெஞ்சில கையச்ச மாதிரி. ஆமா, அந்த பழைய படத்துல எல்லாம் ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆனாங்கன்னா ட்ரெஸ் கலர் மட்டும் மாறும்ல, அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. டக்குன்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அது அதை பத்தினே தெரிஞ்சு சூப்பரா எடிட் பண்ணிருக்காரு. எடிட்டிங் எனக்கு நிஜமால வந்து ஸ்பீச்சோட எனக்கு எடிட்டிங் தான் நான் அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அது அந்த காமெடி எல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க, அந்த ரெண்டு குட்டி பசங்க அடிச்சுப்பாங்கல்ல, அதெல்லாம் நல்லா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள பத்தி பேடான நியூஸையும் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி நடக்குது, அது மாதிரி நடக்குது, புஷி ஆனந்த் பணம் வாங்கிட்டாரு, அது இதுன்னு போடுறாங்க. அவங்க இது மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு சீட் தராங்க, அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அது மாதிரி நடக்குது. அவருக்கு நியூஸ் போடுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து அவங்க வந்து இப்ப இன்னைக்கு இது நடந்துச்சுல, அம்பேத்கரோட பிறந்த நாள்ன்றதுனால இது மாலை போடுறதுக்கு வந்தாரு.
அவர் பாட்டு கேஷுவலாக குஷியானதும் கூட வந்துட்டு இருந்த வராரு. எப்படி சொல்றேன்னா அது மாதிரி ஒரு நியூஸ் வெளில நடக்குதுங்கிறதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அது ஆக்சுவலா நான் தான் சொல்லல, அந்த மாநாடு அப்ப நடந்த நியூஸ் மாதிரிதான். அங்க எவனையோ போய் யாரோ போய் எங்கேயோ போய் சாவறத கூட இவரோட அக்கௌண்ட்ல எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து கிடைச்ச அந்த ஒரு இதா போயிடுச்சு. ஏன்னா அங்க அப்படிதானே நம்ம நார்மலா ஒரு 2 ஹீரோ ஹீரோயின் ஒரு படத்தை நடிச்சிட்டு 2வது ஒரு படம் நடிச்சாலே என்ன பண்ணா காசிப்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருக்காங்க, அவுட்டிங் போறாங்கன்னு. பட் அதை அந்த மாதிரி பேசினாலும் வந்து கண்டுக்காம இருக்கணும். அதுதான் அந்த ஆக்டர்ஸ் பண்ண வேண்டியது. அது அந்த பழக்கத்தினால இப்ப என்ன பேசினாலும் பேசிட்டு போங்கடா, எங்களுக்கு தெரியாத எங்களை பத்தி அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது அவர் கவனிக்காம இருக்க மாட்டாரு. ஆனா ஆன்சர் வந்து எந்த ஸ்டேஜ்ல பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியுது. அதுதான் வந்து இப்ப இதுல என்ன தெரியுமா, இப்ப நிறைய பேர்த்தோட இது மாதிரியும் காசிப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்க டைரக்டா பேசாம அவங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அது கூட பண்ணல. அது எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்குமே நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அந்த தப்பு வந்து எனக்கு இன்னொரு சீமானன் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அவர் மேல யாராவது ஏதாவது சொன்னா உடனேவே அவர் ரிப்ளை பண்ணிடுறாரு, அவரே டைரக்டா ஏதாவது நெக்ஸ்ட் பிரஸ் மீட்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஒவ்வொருத்தங்க அரசியல் ஒவ்வொரு மாதிரி அவர் ரிப்ளை பண்றப்ப என்ன ஆயிடுது, அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அந்த ஸ்பீச். இவர் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரா, ஸ்டேஜ் இவரு கிடைக்கும் போது அதுக்கு இவரே ஸ்டேஜ்ல பதில் கொடுக்குறாரு. அப்படிதான் சீமான் வந்து நீங்க சொல்ற மாதிரி பண்றாரா. முன்னாடி இருந்தவங்க எக்ஸ் சிஎம் சொல்றேன், கருணாநிதி, ஜெயலலிதா, அவங்க எல்லாம் என்னன்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. கீழே இருக்க அமைச்சர்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட அரசியல் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பாப்போம். நான் தான் சொல்லல, நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் ஃபேனா, அதுக்காக எனக்கு அதெல்லாம் இல்ல. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு அரசியலை பார்க்கணுன்றது ஒரு ஆசை. அதான் மெயின். சீரியஸா சூப்பர் எடிட் ஒரு இது அப்புறம் போட்டாலும் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஆமா, வேற எதாவது அவர் போட்டிருக்காரான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, அவரோட எடிட்டிங்கே நல்லா இருக்கு. அது ஒரு என்கேஜா வச்சுக்குது பார்க்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். Bye.